ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாட்டர்டே, அதுவும் கரண்ட்டு இல்லை, ரொம்ப போர் அடிக்குது. காலையில் நேரமாக ஒரு வேலை செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே நின்றுச்சு. துணி வாஷிங் மிஷினில் போட்டு அதுவும் நின்றுச்சு. மாவு ஆட்டி வச்சு அது மாவு மட்டும் தான், அரிசி மட்டும் தான் ஆட்டி முடிஞ்சிச்சு. மாவு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. மாமா என்ன பண்ணுறீங்க? மாமாவுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கேன். உட்காந்து என்ன பண்ணுறீங்க? கழுவுனீங்களா இல்லையா? கல்லெல்லாம் ஒரே அழுக்கு. அதுதான் யூஸ் பண்ணுறதே இல்லையா? அப்புறம் அழுக்கெல்லாம் சரி, நல்லா கழுவுங்க. நல்லா அழுத்தி கழுவுங்க. நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அதுக்கு தான் மிக்ஸி கிரைண்டர் இருக்குது. அதுக்கு ஒரு மாதம் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு மாதம் கரண்ட்டு நீங்கள் தான் டெய்லி அப்புறம் ஆட்டணும். ஒரு எக்ஸசைஸ் தானே. ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இதை பண்ணால் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஆகிடும்ல. எப்படி கழுவுனீங்க இதை? என்ன ஒரே வெள்ளையாக போகுது? அரிசி மாவா? எந்த அரிசி? அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிறார் சார். அவ்வளோதான். இனிமேல் இதில் உளுத்தம் பருப்பு போட்டு வர ஆட்டணும். அதாவது இது பண்ண நினைக்கிறேன். இந்த இது வச்சுட்டு கொத்துவாங்கல்ல. அப்படி இல்லை நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சுருக்கீங்க. சிவலிங்கம் மாதிரியே இருக்குல்ல. இதை பேஸ் பண்ணி தான், சிவலிங்கத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டாங்கல்லாம் அப்படி தானே? அப்படி இல்லையா? சரி, மாவு ஆட்டுவோம். என்ன பண்ணுறாங்க? ஓஹோ போகுதா? எப்படி இருந்துண்ணா இப்படி ஆயிட்டேன். போ. ஷடவுன் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி பண்ணி இருந்திருப்பேன். அரிசி ஆட்டியாச்சு, உளுத்தம் பருப்பு தான் ஆட்டுறதுக்கு கரெக்டா. முன்னாடி எதில் ஆட்டியிருப்பேன்? ஓரம் இல்லையா? அம்மியில் தானே ஆட்டியிருப்பேன். அம்மி இல்லையா? அதே கழுவணும். அம்மி பக்கெட் உட்காந்துருக்கு பாரு. இல்லை, அப்படியே இது பண்ணியிருந்தாலும் 9 மணிக்கு கரண்ட் போயிடும் தெரிஞ்சிருந்தா வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி இருந்திருப்பேன். இட்லி மாவு ஆட்டி வச்சுருந்துருப்பேன். மாவு உளுத்தம் பருப்பு ஆட்டி இருந்திருப்பேன். அது ஒன்றும் இல்லை. நல்லா தான் ஆட்டுது மாவு. உரல் நான் ஆட்டுறேன்னு சொல்லுங்க. நல்லா ஆட்டு. நான் ஆட்டுறேன். பின்ன நான் இத்தனை நேரம் நான் ஆட்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா மஞ்சிருக்குது. நீங்க உளுத்த பருப்பு எடுத்து போடுங்க, எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனால் பாரு, நல்லது நாட்டு உனக்கு நல்லா வந்து அரைக்க தெரியுது. அதனால நீ அரைக்கிற. அரைச்சா நல்லா மாவு கூட மையாது. இட்லியும் வராது, தோசையும் வராது. மாவுன்னு ஒன்று வரும் இல்லை, அது போதும். இட்லியும் தோசையும் என்ன உருண்டை பிடிச்சி சாப்பிட முடியா? உருண்டை பிடிச்சா சாப்பிடுவேன். மாட்டிக்கிச்சா? விட்டா ஒட்டிக்கும், நிறுத்தக்கூடாது. ஆமா, பாவம் நம்ம தாத்தாங்கன்ற பேரு கிளவிங்கலாம். நம்ம பாட்டிங்க அம்மாங்கெல்லாம் இப்படிதான் மாட்டிருப்பாங்கன்னு தெரியல சாமி. அம்மாங்களாம் எங்க மாவாட்டினாங்க? பாட்டி வரைக்கும் சின்ன வயசுல ஆட்டிருப்பாங்கல்ல, எங்க அம்மா ஆட்டிருக்காங்களாமா. சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டு செய்யறது தெரிஞ்சுக்காது. வயசானதுக்கு அப்புறமும் இதே மாதிரி வேலை வாங்கினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா, அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பெல்லாம் செஞ்சோம் இப்ப செய்ய முடியல, அது வயசாகி போச்சுல்ல அப்படிங்கிறாங்க. உளுத்தம் பருப்பு ஏன் அந்த கலர்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கலர்ல இருக்குது? கிரீம் கலர்ல இருக்கு. ஏன் சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியாதா ஏன்னு? தெரியலையே. உளுத்தம் பருப்பு கலரே அதுதான், ஒயிட்டா இருக்கும். ஓ, இது ஏன் இந்த கலர்ல இருக்குன்னா உரல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒட்டிச்சு. அது அறிவு கொழுந்து அப்படியெல்லாம் சொன்னாலும் வீட்டில் யாரும் வந்து சாப்பிட கூட மாட்டாங்க. லூசு. என்னன்னா வெந்தயம் போட்டிருக்கேன், அதனால வந்து இந்த கலர்ல இருக்கு. வெந்தயம் என்ன ஒரு கண்டுபிடிப்பு. தண்ணியை பாருங்க, அந்த கலர்ல தான் இருக்கு. ஆமாம், இது எதுக்கு இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் பல்பு நெறிஞ்சிட்டு இருக்குது?
நான் வந்து வீடியோ எடுக்கிறீங்கல்ல அது கிளியராக தெரியணும் உங்களுக்காக பல்பு போட்டிருக்கேன். ஓ லைட் நீ தான் போட்டிருக்கியா? இது சுவிட்ச் எங்கே இருக்கு? இங்கே வேறு சுவிட்சா மாவு ஆட சொன்னால் மாவு பக்கெட்டு பூரா மாவு தெளிச்சு வச்சிருக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒட்டிச்சு. இந்தா சரி வச்சுட்டு வந்து ஆட்டுற வேலையை பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. ஆமாம் இதில் தானே மருதன் இன்னைக்கு ஆரம்பிப்போம். மருதனி ஆட்ட போகிறோமா? எப்போ? இன்னைக்கு நல்லா இதெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு மருதன் எழுதி பறிச்சுட்டு வரேன். அதை ஆட்டி கொடு. வச்சது பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளோ அழிஞ்சிருச்சு. அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான் காண போச்சு. என் கையிலையும் காண போச்சு. உங்களுக்கு 2 கையில். உனக்கு மட்டும் என்ன 3 கை இருக்கா? பொண்ணுங்க தான் வந்து 2 கையில் வைப்பாங்க. அது என்ன பசங்களை வந்து 2 கையில் வைக்கிறீங்க? நீ ஏன் வச்சு விட்ட 2வது கையில்? நீ தான் பதில் சொல்லணும். நான் சரி அதான் ஆசைப்படுறீங்களே விட மாட்டேன் ரிலீஸ் பண்ண வச்சுட்டே இருக்கீங்களே எப்படி போனால் போகுதுன்னு வச்சு விட்டேன். ஆனால் ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வேலை வாங்குது பார்த்தீங்களா? அநேகமாக இன்னைக்கு சாயந்தரம் ஆகிடும் நினைக்கிறது. மாவு ஆட்டி எடுக்கிறது கரண்ட் வந்துடும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு அரை மணி நேரத்தில் மாவு மஞ்சிடும், அவ்வளோதான். உணவு தானே இது, அரிசி மாவெல்லாம் போட்டிருந்தா அவ்வளோதான். ஐயோ சாமி என்ன ஆளை விடுங்கன்னு ஓடி இருப்பேன். சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து வேலைக்கு போயிடுவாங்களாம்மா. அப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த கல் இருக்காது சரியா. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கியூவில் நிற்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு கல் இருக்குன்னா 3 பேர் 4 பேர். தீபாவளி டைமு பொங்கல் இந்த மாதிரிலாம் வரும்போது ஃபங்க்ஷன் டைம் தான் அப்போல்லாம் இட்லி தோசைலாம் செய்வாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் லைனில் நின்று எங்கள் அம்மா போய் ஆட்டிட்டு வருமாமா. எங்கள் பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்களா, இது வந்து இன்னும் சரியா மையில திரும்பி போய் ஆட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்களாம். அப்புறம் எங்கள் அம்மா போய் திரும்பி உட்காந்து ஆட்டிட்டு வருமாமா. ஓ ஒரு கல் வந்து பாறையில் பதிச்சு வச்சிருப்பாங்க, அதுதான் சொல்கிறேன். இல்லை வீட்லேயே இந்த மாதிரி கல் இருக்கும்ல, பெருசாக இருக்கணும்ல, அங்கலமாக இருக்கும். இதெல்லாம் சின்னது, ரொம்ப சின்னது. இதை விட இன்னும் டபுள் சைஸ் இருக்கும், டபுள் எக்ஸ்எல் இருக்கும் தெரியுமா. ரொம்ப கம்மியாக இருக்கனால அப்படி தெரிகிறது. நல்லா மைஞ்சிருச்சுப்ப. எங்க இன்னும் அரைக்கணும். சரி இன்னும் ஆட்டணும். சரி நான் வேணா ஆட்டுமா? டா ரெஸ்ட் எடுத்துக்க வேணா ஆட்டுறேன். கமான். வீடியோ பார்க்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களாம் இருப்பாங்க, எப்படி ஆட்டணும்னு சொல்லுங்க. தள்ளி விடு. கையை பிடிச்சி நசுக்கிட்டீங்கன்னா கை படாமல் தள்ளி விடணும். சரி மெதுவாக ஆட்டணும். தள்ளி விடு. இன்னும் வெடிக்குது உடக்குன்னு. காற்று உள்ள போயிடுச்சு. காற்று உள்ள போனால் திருப்பி போடணும். சரி போதும் போதும். கேமரால கை வச்சு மறைச்சிட்டே எப்படி பிள்ளை எடுக்கணும்? இப்படி வரல மறைச்சிட்டு இருக்கு. என் கை மாவு கையா இருக்குல்ல, பிடிக்கல, அதனால இது பண்ண முடியல. மறுபடியும் இப்போ வரல. பிடிக்கல மேலே அட மடக்காத வரல. இப்படி ஒட்டிச்சு தான் தள்ளி விடு. உள்ள எனக்கு போதும், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வைண்ட் அப் பண்ணிக்கிறேன்? வீடியோவை தான் ஆட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். மாமா ஆட்ட விட்டுட்டேன். மாமா நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருப்ப போல இருக்கு மாவாட்டுறது. ஆட்டிருக்கேன் என்ன? இப்போ அந்த கல் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? மேலே இருந்து ஐயோ மாவு அப்படியே நேராக இட்லி பானையில் போய் விழுந்துடும். நைட் இட்லி சாப்பிட்டுக்கலாம். அப்படி தானே? அப்போ போடுங்க, எனக்கு தெரியாது. 4 இட்லி ஊற்ற மாட்டேன், நீங்கள் தான் இட்லி ஊற்றணும். இப்படியே சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் நான். அப்புறம்
என்ன இது ஒட்டிக்கிது போயிட்டு வா நல்லா ஊறிடுச்சு சூப்பரா. அதுவும் இருக்கு. அது இல்லாமல் ஆட்டினேன் இல்லையா? அது இல்லாமல் என்ன ஆட்டினேன்? இல்லை சாப்பிட்டா ஆட்டினேன் இல்லை. சாஃப்டாக இருக்கா? இதோ தெரியுதா? சரி அப்படியே ஒரு 2 உளுந்து வடை சுட்டு கொடுக்கல. உளுந்த வடையா? ஏன் சுட மாட்டியா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்தி ஆட்டிட்டு இருக்கலாம். நான் தண்ணி கம்மியா ஊத்துன்னு சொன்னேன். இட்லிக்கு வந்து எப்படி ஆட்டணுமோ அந்த மாதிரி தான் ஆட்டணும். சரி மறுபடியும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வைங்க. மத்தியானமே எனக்கு ஆட்டி சுட்டு சாயந்தரமா சுட்டு. சரி செஞ்சுட்டா போச்சு. அது கையில் தான் ஆட்டணும். சரி ஓகே ஹாப்பி. ஓகே செஞ்சுக்கிறேன். இவ்வளோ மாவு ஆட்டிட்டோம், இன்னும் கொஞ்சமா ஆட்ட மாட்டோமா? அது ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். உளுத்தம் பருப்பு படைக்க ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதுமா? நல்லா சாஃப்டா வந்துடும். சரி மாவு அரிசி மாவு ஆட்டணும் இல்லை, அந்த அரிசி மாவுல 2 மாவு எடுத்து போட்டு அவ்வளோ வேலை முடிஞ்சு. கமான் 1 2 3. இப்போ தண்ணி தெளிச்சல்ல, அந்த தண்ணிக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஆட்டணும். ஒரு 2 நிமிஷம் ஆட்டணும். அப்படியா? சாஃப்டா வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆட்டினா தான் சாஃப்டாக இருக்கும். தண்ணி அப்போ தான் கலங்குன்னு சொல்லு. தண்ணி கலங்கும் இல்லை, மாவு நல்லா சாஃப்டா இன்னும் ஒரு பாருங்க. ரொம்ப பாருங்க, இந்த அரிசி மாவே ரொம்ப வளவளன்னு இருக்குது. ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்குது. எல்லாமே சாஃப்டாக இருந்தால் இட்லி நல்லா வராது. இட்லி நல்லா வரதுல நம்ம செய்கிற இட்லி நல்லா தான் வருது. ஆனால் இந்த அளவுக்கு இதுக்கு மேலே சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா வரும்னு கேட்குறேன். ஆட்டுற மாதிரி ஆட்டினா எல்லாம் நல்லா வரும். ஏன் வராமல் போகுது? அப்படியா? அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க. மாவு வேறுங்க. இட்லி சுடுங்க, பானை வையுங்க, தண்ணி ஊற்றுங்க, சட்னி அரைங்க. என்ன சட்னி நைட்டு? நீ தான் சொல்லணும். எனக்கு கொத்தமல்லி சட்னி இருந்தால் பரவாயில்லை, கெட்டி சட்னி அதுதான் செய்ய போகிறோம். இருக்கா? எத்தனை தான் இருந்துச்சு? எப்படி பத்துமா? அது எத்தனை? ஒரு கத்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தீங்க. எவ்வளோதான் இருக்குன்றீங்க? கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நான். அதுக்காக நம்ம மாவே ஆட்டுறது. அந்த எத்தனோட சட்னிக்கோசரம் மாவு ஆட்டுறியா? இப்போ எடுத்து காட்டுமா எவ்வளோ இருக்குன்னு? சரி முதல்ல எடு, அப்புறமா அதை காட்டு. சைடை பிடிச்சில கல் உடச்சிடாத, அப்படி மேலே கொண்டு அவ்வளோதான். எங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இவ்வளோ நேரம் நான் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படியா? இவ்வளோ யார் ஆட்டினாங்க? அப்புறம் நீ ஆட்டின பின்ன என்ன செத்து பண்ண பாட்டியாக ஆட்டிச்சு. ஆட்டினது நானே, கஷ்டப்பட்டு ஆட்டினது நானே. இவ்வளோ நேரம் பாட்டி தான் ஆட்டிட்டு இருக்குன்னு நினச்சேன். சரி அந்த கல்லில் இருக்கிறத முதல்ல வெளிச்சிடு. கல்லெல்லாம் எவ்வளோ இருக்குதா? அதான் என்ன பண்ணுவோம்னா வச்சுட்டு ஒரே கையிலே பண்ண, அப்புறம் உதறிக்கலாம். வலிச்சு எடுத்து விட்டுக்கிறதுக்கு உதறாத. ஆனால் உதறாத, அப்படியே வலிச்சிடு. ஒன்றாவே வலிச்சு எடுத்துட்டு கடைசியாக வச்சுக்கலாம். யாராருக்கு இந்த வேலையில் தெரியும்? இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இப்படி எடுத்தீங்கன்னா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியும், செய்ய தான் மாட்டாங்க. நம்மள மாதிரி கரண்ட் இல்லாமல் மாவு ஊற வச்சிருச்சு, அரிசி பருப்பையும் ஊற வச்சுட்டு கரண்ட் தெரியாமல் போயிடுச்சுன்னா, கரண்ட் தெரியாமல் போகாது. ஸோ கரண்ட் போகும்னு தெரியாமல் கரண்ட் போயிடுச்சுன்னா ஊற வச்சு கடைசியில் கரண்ட் எல்லாம் போச்சுன்னா வேறு வழி இல்லை. நம்ம ஊற வைக்கிறப்போ ஷடவுனாக இருந்ததுன்னா இப்படி ஆட்டணும், வேறு வழி இல்லை. கரண்ட்டு போகாமல் இருந்தால் உழைக்க மாட்டேனே. கரண்ட் போயிடுச்சே, செய்வதறியாமல் நாங்கள் வருகிறோம். இப்போ மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் தான் என்ன செஞ்சேன்? ஒன்றும் பண்ணலையே. கல்லு கீழே உளுத்தம் பருப்பு ஆட்டணும், அதுக்கு இந்த பாடுபட்டு இருக்கோம் நம்ம. இன்னுமே ஒரு சில வயசான பாட்டிங்க தெரியுமா பண்றாங்க? வயசான பாட்டி, வயசான பாட்டி இல்ல ஆண்டி. ஆண்டியே பியூட்டி அதான் தெரியாது. சொல்றேன் நாம. அவங்க இன்னுமே கூட வந்து கல்லுல தான் ஆட்டி சமைக்கிறாங்க. ஓகே பர்ஃபெக்ட் இல்லையா? ஓகே இன்னைக்கு ராத்திரி இட்லி சுடுறதுக்கு இது ஓகே. சரி ஓகே, கல்லெல்லாம் கழுவி வச்சுட்டு எடுத்து வாங்க. டாட்டா பாய் சொல்லிடு மாவு கையோட. இட்லி செஞ்சு காமிக்கிறேன் எப்படி. டாட்டா பாய். டாட்டா. நல்லா கேட். பாய்.